நிர்வாகிகள் ஒவ்வொருவராக தாவேக்காவில் இணையும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. அதன்படி சில தினங்களுக்கு முன்பு சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலரும் அதிமுகவில் இணைந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சி.வி. சண்முகம் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் இன்று ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தாவேக்காவில் இணைய உள்ளார்கள். அதற்கான ஏற்பாடுகள் மகாபலிபுரத்தில் நடைபெற்று இன்று காலை முதலே பல்வேறு நிலைகளில் தொண்டர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அது நேரடி காட்சிகளை நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நிலையில் தற்பொழுது இவர்கள் வருவதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இவர்களுக்கு காலை சிற்றுண்டியும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல இவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து இங்கே நடக்கும் நிகழ்ச்சியை நேரடியாக பார்ப்பதற்காக எல்இடி திரைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல இங்கு மேளதாளங்களுடன் பல்வேறு ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறும் இணைப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், எஸ். வளர்மதி, எம்.எஸ்.எம். ஆனந்தன் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளனர். அதேபோல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன், ஆர். ராஜ்குமார், திருஞான சம்பந்தம், ராஜவர்மன், அதேபோல மான்ராஜ், சதன் பிரபாகர் ஆகியோர் கட்சியில் இணைகிறார்கள். இது மட்டுமல்லாமல் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்பி, எம்எல்ஏ வேட்பாளர்கள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்து நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் தாவேக்காவில் இணைகிறார்கள். குறிப்பாக முன்னாள் மாவட்ட செயலாளரான பி.கே. வைரமுத்து, அதேபோல மா. சேகர், சீனிவாசன் உள்ளிட்டோரும் மாநில அளவிலான பல்வேறு அணிகளில் துணை செயலாளர்கள், அதேபோல மகளிர் விவசாய பிரிவு, வர்த்தக அணி, கலைப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இணைகிறார்கள் என தகவல் கிடைத்துள்ளது. அதேபோல மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 11 ஒன்றிய கழக செயலாளர்கள் ஒரே இடத்தில் தாவேக்காவில் இணைய இருப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக பொதுச் தலைமையில் நடைபெறும் இந்த இணைப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றுள்ளார்கள். அது நேரடி காட்சிகள் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடியும். குறிப்பாக அதிமுகவில் இருந்து தொடர்ந்து முக்கிய தலைவர்கள் மற்றும் தமிழக அரசியலில் புதிய அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த இணைப்பு அதிமுகவுக்கு மேலும் ஒரு அரசியல் பின்னடைவாகவும் வட்டாரங்களில் வெளியே வருகிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், அதே போல முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட இணைவது தாவேக்காவில் இணைவதன் மூலம் தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பான சூழ்நிலை உள்ளது. குறிப்பாக அதற்காக விராலிமலை, கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆதரவாளர்கள் தற்போது இந்த மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு காலையில் இருந்து சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இவர்களுக்கு காலையே சுட சுட என இட்லியும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல பிரியாணியும் இவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் ஆங்காங்கே சரியான முறையில் அமர்ந்து உள்ளே நடக்கும் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு இதற்காக சரியான திரையும் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஒவ்வொரு இருக்கைகளிலும் இவர்களுக்கென ஸ்நாக்ஸ் பேக் என்பது வைக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த இருக்கையில் தாவேக்காவின் துண்டும் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல இவர்கள் பங்கேற்பதற்காகவும் ஏராளமான வசதிகள் இங்கு ஏராளமான வசதிகளும் உள்ளது. அதே போல இவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடும் அதிக அளவில் செய்து வருகிறார்கள். ஓவியா.